நான் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். என்னங்க? இளைப்பாறுதலை தருவார். அவனுடைய வார்த்தையில மத்தேயு 11:28 ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்ற எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்றேன். பல நேரத்துல நியூஸ் பேப்பர்ல நீங்க படிச்சீங்கன்னா, அநேக வாலிப வயதுல 30 வயதுல 35 வயதுல அநேகர் அவங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கின்ற அழுத்தத்தினால இன்றைக்கு பலர் மரித்து கொண்டு இருக்கின்றார். அவங்களால அந்த ப்ரெஷர் தாங்க முடியல. அவங்க மேலே வைக்கப்படுகின்ற அந்த டெட்லைன்ஸ், அவங்க மேலே வைக்கப்படுகின்ற அந்த எதிர்பார்ப்புகளை அவர்கள் சந்திக்க முடியாத நிமித்தம், அவங்களால தாங்க முடியாத அந்த ஒரு அழுத்தத்து நிமித்தம் இன்றைக்கு பலர் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பாரம் இருக்கா? உன்னால சுமக்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கா? என் இடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. இந்த காலையில நான் உங்களை பார்த்து சொல்றேன், அக்டோபர் மாதத்துல உங்கள் வேலை ஸ்தலத்தில் எப்பேற்பட்ட ஒரு டெட்லைன் கொடுத்திருந்தாலும், எப்பேற்பட்ட வேலையை உங்களுக்கு தந்திருந்தாலும், ஆண்டவர் உங்களுடைய எல்லா பாரங்களை லகுவாக்கி உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்து இந்த மாதத்துல சுலபமாக நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க தேவன் உங்களுக்கு கிருபையை நிச்சயம் தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். காலையில் ஒரு நிமிடம் என்னோட கூட நல்ல ஒரு பெருமூச்சு எடுங்களேன். நல்ல நான் இன்னொரு தடவை. ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நல்ல அந்த பொறுமையோடு கூட அந்த என்ன சொல்றது, சில நேரத்தில் வீட்டுக்கு வரும்பொழுது தான் நிறைய பேர் பெருமூச்சு விடுவாங்க, அப்பாடி அப்படின்வாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்த பிறகுதான் அவங்களுக்கு நிம்மதி வருது. நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு நிம்மதியை தந்து உங்களை ஆண்டவர் சமாதானத்தில் வைத்து இளைப்பாறுதலாக எப்பொழுதும் இருக்க தேவன் செய்வார். அப்படின்னா சோம்பேறியாக இருக்க வைப்பார்னு நான் சொல்லலை. அப்படி ஆண்டவர் வார்த்தை சும்மா உட்காந்து போட்டு ஒன்றும் செய்யாமல் இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கு நல்ல விளைவுகள் வரும்படியாக தேவன் உங்களுக்கு கிருபையை தந்து அதை ஒரு இளைப்பாறுதலின் இடத்திலிருந்து செய்யும்படியாக தேவன் உங்களுக்கு கிருபை தருவார். அவர் நம்மை விசாரிக்கின்ற தேவனாக இருக்கின்றபடியால நம்மளுடைய எல்லா கவலைகளையும், நம்முடைய எல்லா பாரத்தையும் என்ன பண்ணலாங்க, அவர் மேலே சுமத்தி விடலாம். இந்த அக்டோபர் மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்கிற 2வது மிக அற்புதமான தேவனுடைய வாக்கு தத்துவம் நிச்சயம் இந்த மாதத்தில் நிறைவேறக்கூடியது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவார். நல்ல ஒரு இளைப்பாறுதலின் இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை ஒரு சமாதானத்தின் இடத்திலிருந்து உங்களை செயல்பட தேவன் உங்களுக்கு கிருபை தருவார்.